ஓம் நமச்சிவாய. கார்த்திகை தீபத்தன்று கரூர் மாவட்டம் ரங்கமலையில் உள்ள உச்சியில் இருக்கக்கூடிய தீபகம்பத்தில் தீபம் ஏற்றும் மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. என்னுடன் சுரேஷ் வந்திருந்தார். கரூர் ரங்கமலை மிக பிரசித்தி பெற்ற சிவதலம். மலை அடிவாரத்தில் மருந்தீஸ்வரன் இருக்கிறார். மலையினுடைய உச்சி பகுதியில் மல்லீஸ்வரனுடைய சிறப்பு. இந்த கோயில் மேற்கு நோக்கிய சிவத்தலம், உச்சி மலையில் இருக்கக்கூடிய சிவன். இப்பொழுது நாங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீபம் கீழே இருந்து தரப்பட்ட எங்களிடம். இது என்னென்னா, அந்த துணிக்குள்ளே இருக்கிறது வந்து ஆமணக்கு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. காரணம், வெப்பத்தில் ஆமணக்கு உருகி அது எண்ணெயாக மாறும். அந்த எண்ணெய் நின்று எரியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. சரியாக 6 மணிக்கு மலை உச்சியில் போய் நாங்கள் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்தோம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இதை நாங்கள் சரியாக ஏற்றி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தீபத்தொன்னில் வச்சோம். அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது முதல் நாள் வந்து தீபத்தன்னைக்கு ஒரு தீபம் போட்டிருந்தாங்க. இது 2வது நாள் நாங்கள் பண்ணினது. இந்த மலையினுடைய மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான காப்புக்காடு. இந்த கோயிலுக்கு போகிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா, ரொம்ப பாதுகாப்பான ஒரு மலை. பெண்களும் ஆண்களும் தைரியமாக வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காது இந்த கோயிலில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அதே போல் சிவன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. மீன் சின்னம் கூட இந்த கோயிலில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கோயிலில் இருக்கு. சில நேரங்களில் இரவுகள் தங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் கீழே எடுத்துட்டு வந்தோம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மலை உச்சியில் சுற்றியும் பாருங்கள், அந்த பக்கம் தெரியக்கூடியது எல்லாமே கரூர் மாவட்டத்தில் இந்த சைடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரூர் மாவட்டம் பக்கம். நேஷ்னல் ஹைவேஸ் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் ஒட்டி தான் இந்த மலை இருக்கு. இந்த மலை உச்சியில் நாங்கள் அன்றைக்கி பெருத்து வச்ச தீபத்தை கீழேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார், உண்மையிலேயே கைலாசநாதர் போய் தரிசனம் பண்ணணும். நவம்பர் 6ஆம் தேதி, இன்று டிசம்பர் 4ஆம் தேதி தீபம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு நிறைவேற்றான். ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் சிவனருள் கிடைக்கட்டும்.